ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சேனலில் ஒரு ஸ்பெஷல் சீரிஸ் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. என்ன சீரிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டூயினோ சீரிஸ் தான். இந்த சீரிஸ் பொறுத்தவரை சமைச்சு புக்கில் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கான்செப்ட் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. எதுக்கு இந்த பாக்ஸ் கண்டென்ட் தனிப்பட்ட முறையில் யூனிக்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கடைசியாக நடந்து எக்ஸாம்ஸ் எடுத்து பாருங்கள், நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டூயினோ பாக்ஸ் ஃபிட் ஆயிருக்கும். ஸோ அதனால பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மைண்டில் ஸ்டோர் ஆனும் அப்படின்னு சொல்லி பைலிங்குவல் கிளாஸஸ் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே ஜோக்ஸ் ஷார்ட்கட்ஸ் வடிவில் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆர்டரில் நீங்கள் எனக்கு பார்க்க போகிறது ஜென்ரல் சயின்ஸில் பார்ட் 2 பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி பார்ட் 1லேருந்து பார்ட் 11 அப்லோட் பண்ணிட்டோம். அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு டூயினோ ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இது அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸ் வரிசையாக இருக்கும். செக் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க. சரியா? இன்னைக்கு இந்த பார்ட் 12 பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் வச்சு அப்டேட்ஸ் இருக்கு. அப்டேட்ஸை பார்த்துட்டு ஃபர்தராக கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். சரியா? இப்போ எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், அன்அகாடமி அப்படிங்கிறது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்ல இப்போ நம்மளும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். நம்ம கிளாஸ் பொறுத்தவரை நம்ம யூடியூப்ல என்னென்ன கிளாஸஸ் தான் கொடுத்துருக்கோமோ அதை தாண்டி என்ன லெசன் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு லைன் பை லைன் கொஸ்டின்ஸாக ஃப்ரேம் பண்ணி எம்சிக்யூ ஃபார்மேட்ல டெஸ்ட் ஆச்சும் போயிட்டு இருக்கும், கிளாஸ் ஆட்டும் போயிட்டு இருக்கும். ஏன்னா ஃப்ரீ கிளாஸஸ் தான், டெய்லி 1 hour கிளாஸஸ் உண்டு. மறக்காம அட்டன் பண்ணுங்க. எப்படி ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல ஹவு டு அட்டன் ஃப்ரீ கிளாஸ் லிங்க் இருக்கு. அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஃபுல்லா பாருங்க. A to Z சொல்லி கொடுத்துருப்பேன். அதை பார்த்து நீ கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். பட் கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு அன்லாக் கோட் கேட்கும். சரி, ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ண அன்லாக் கோட் கேட்கும். அப்படி கேட்டுச்சுன்னா ARajesh180 அப்படிங்கிற கோட கொடுங்க. கண்டிப்பா கிளாஸ் வந்து உங்களுக்கு அன்லாக் ஆயிரும். எல்லா லிங்க்கும் உங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அன்லாக் கோடும் கொடுத்துருக்கேன். பார்த்து அப்பெல்லாம் டைப் பண்ணி நீ கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? இந்த அன்அகாடமில வந்து நிறைய பேட்ச் கோர்சஸும் போயிட்டு இருக்கு. சரியா? என்னென்ன பேட்ச் கோர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, பட் பேட்ச் பாக்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் உங்க ஃபேவரட் எடிட்டர்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் கொடுத்துருவோம், டவுட்டை கிளியர் பண்ணி கொடுத்துருவோம், மார்க் டெஸ்ட் கொடுத்துருவோம், டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துருவோம். சிலபஸ் உங்களுக்கு 100% முடிச்சு கொடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ் இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, என்ன பேட்ச் இந்த வீக் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வீக்கும் புது புது பேட்ச் லான்ச் பண்ணிட்டே இருப்போம். ஸோ புது பேட்ச் ஜாயின் பண்ணிட்டே இருக்கலாம். என்னென்ன பேட்ச் இந்த வீக் போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, 17th November ஒரு பேட்ச் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண போறோம். என்ன பேட்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ குரூப் 1 பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கான பேட்ச். ஸோ கண்டிப்பா ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி ஃபேட் லிஸ்ட் கிளாஸ் எடுத்து கொடுத்துருவோம். ஸோ ஜாயின் பண்றதுக்கு 10% ஆஃபர் வேணும்னு நினைச்சீங்கன்னா ARajesh180 கூட யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து கிளிக் பண்ணி என்ன பண்ணீங்க, அமௌண்ட் பே பண்ணி கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 10% ஆஃபர் இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் 17th November இன்னொரு பேட்ச் இருக்கு. என்ன பேட்ச் பாத்தீங்கன்னா 8th month கோர்ஸ் குரூப் 2 அண்ட் குரூப் பிலிம்ஸ்க்கான பேட்ச் ஒலி அப்படிங்க கான்செப்ட்ல போயிட்டு இருக்கும். இதுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி ஃபேட் லிஸ்ட் கிளாஸ் எடுத்து கொடுத்துருவோம். 10% ஆஃபர் நினைச்சீங்கன்னா இந்த கூட யூஸ் பண்ணுங்க. 10% ஆஃபர் கிடைச்சிடும். ARajesh180. அப்புறம் பார்த்து நவம்பர் மந்த் ஆஃபர் கொடுக்குறோம். ஸோ நவம்பர் மந்த் 1 year ஜாயின் பண்ணீங்கன்னா 12 month கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 2 months எக்ஸ்ட்ரா ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். 54% நீங்க சேவ் பண்ணிக்கலாம். கெட் 2 month ஃப்ரீயா. ஓகேவா? இந்த ஆஃபர் வந்து 16th November. ஸோ 2 நாளுக்கு இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு ஜாயின் பண்ணா 1 year கிடைக்குமா இருக்கும். அதுக்கெல்லாம் கோட் சேம் கோட் தான். அன்லாக் கோட் என்னது ARajesh180, ரெஃபர் கோட் என்னது அதுவும் சேம் தான், ARajesh180. அடுத்து எப்படி ஜாயின் பண்ணி கேட்டீங்கன்னா, எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணு பாத்தீங்கன்னா, ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேல ஒரு 3 டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண TNPSC இருக்கும், சர்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிளஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கெட் சப்ஸ்கிரைப் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் உங்க ஆஃபர்ஸ் தான் கொடுத்துருப்போம். அந்த ஆஃபர்ல உங்க 10% ஆஃபர் நினைச்சீங்கன்னா அந்த ARajesh180 அப்படின்னு கூட இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணி ப்ரொசீட் டு பேன்னு கொடுத்துருங்க. கொடுத்து ஆட்டோமேட்டிக் 10% கம்மி பண்ணி கிடைச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தா டெஸ்ட் சீரிஸ் தான். டெஸ்ட் சீரிஸ் பார்த்தா ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் தான். ஸோ சரி, எல்லா லிங்கும் லிங்க்ல கொடுத்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்க கிளிக் பண்ணி டெஸ்ட்டை போட்டு பார்த்துருங்க. எல்லா லிங்க்கும் நீங்க என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டா டெஸ்ட் ஆரம்பிச்சோட உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் டெஸ்ட் போயிட்டு இருக்கு, 8 மணிக்கு மறந்துறாங்க. அப்புறம் செம்மு டெஸ்ட் போய் எல்லா வெனஸ்டேஸும் 6 மணிக்கு போயிட்டு இருக்கு. ஒரு நாள் தமிழ்னா அடுத்த வாரம் இங்கிலீஷ் அப்படின்னு கான்செப்ட் போயிட்டு இருக்கும். அப்புறம் குறிக்கோள் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. Saturday 7 PM அட்டன் பண்ணி பாருங்க. அப்ப இலக்கு டெஸ்ட் போயிட்டு இருக்கு. 3 hours 200 questions அப்படின்னு கான்செப்ட்ல உங்க Sunday 2 PM போயிட்டு இருக்கு, அட்டன் பண்ணி பாருங்க. அப்புறம் சமச்சி புக் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. ஓகேவா? 6ல இருந்து 10 வரைக்கும் அந்த சீரிஸ் போயிட்டு இருக்கு. மண்டே ஃப்ரைடே 7 மணிக்கு டெஸ்ட் வைக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் POQ டெஸ்ட் போயிட்டு இருக்கு. அதுவும் நீங்க அட்டன் பார்க்கலாம். Saturday 3 PM சண்டே செஸ் போயிட்டு அட்டன் பண்ணி பாருங்க. எல்லாத்துக்கும் கோட் சேம் கோட் தான், ARajesh180. அப்புறம் ஃப்ரீக்கும் பிளஸ்க்கும் வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரீ பொறுத்த லிமிடெட் சிலபஸ் இருக்க மாதிரி இருக்கும். பிளஸ்ல வந்து கம்ப்ளீட் செஸ் முடிச்சு கொடுத்துருவோம். ஸோ ஃப்ரீ பொறுத்த லிமிடெட் பேட் டெஸ்ட், இங்க அன்லிமிடெட் பேட் டெஸ்ட். ஸோ ஃப்ரீ பொறுத்த லிமிடெட் PF நோட்ஸ் இருக்கும், இங்க அன்லிமிடெட். இங்க ஃப்ரீ பொறுத்தவரை டவுட்டை கிளைம் டைம் இருக்காது. பட் இங்க டைம் எடுத்து உங்களுக்கு டவுட்டை கிளைம் கொடுத்துருவாங்க. ஸோ தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா லிங்கும் கீழே கொடுத்துருக்கேன். இது ஆஃபர் தேவைப்பட்டாலும் 10% ஆஃபருக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன். 1 year கோர்ஸ், 2 year கோர்ஸ் எல்லாமே லிங்க் கீழே இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ பார்ட் 12 நீங்க பார்க்க போற முதல் பாக்ஸ் தான். பட் அதுக்கு முன்னாடி பாக்ஸ் கன்னட தாண்டி எனக்கு A to Z ஃபுல் லெசன் வேணும் சார் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா
இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸ்க்கான லிங்க் லெசன்ஸ் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாம் பைலிங்குவல் கிளாஸஸ் தான், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கிளாஸஸ் கொடுத்துருப்போம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு லெசன் முடிய உங்களுக்கு புக் பேக்கும் சால்வ் பண்ணி கொடுத்துருப்பேன், அது நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்க வரீங்கன்னா மறக்காம ப்ரொஃபைல் செக் பண்ணி பாருங்கள், பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் கேட்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, கரண்ட் அஃபேர்ஸ், மேத்ஸ், சயின்ஸ், யூனிட் 8, 9, அதுக்கப்புறம் உங்களுக்கு லாங்குவேஜ் உட்பட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். பார்த்து பிடிச்சிக்க அப்படின்னா ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேம் டைம் உங்களுக்கு நோட்ஸ் இது படிங்க, அப்புறம் யூஸ் இருக்கும், ஃபியூச்சர் ரிவிஷனுக்கும் ரெஃபரன்ஸுக்கும் யூஸ் இருக்கும். சரியா? டெலிகிராமில் ஜாயின் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ பார்ட் 12 ஃபர்ஸ்ட் பாட்ஸ், ஈஸியான பாட்ஸ். ஒவ்வொரு பார்ட்லையும் 10 பாட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பாட்ஸ் பாருங்கள். எர்த்வார்ம் டேக்ஸ் ஆர்கானிக் வேஸ்ட் அஸ் ஃபுட் அண்ட் ப்ரொடியூஸ் காம்போஸ்ட் கேஸ்டிங். நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மண்புழு அப்படின்னு சொல்லும்போது உழவனின் நண்பன் அப்படின்னு கேள்விப்பட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர். ஃபார்மருக்கு ஃப்ரெண்டு யார்? எர்த்வார்ம். காரணம் என்ன? ஆர்கானிக் வேஸ்ட்டை அது இன்டேக் பண்ணும். ஓகேவா? அஸ் ஃபுட் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் காம்போஸ்ட் கேஸ்டிங். அது வந்து சாப்பிட்டு வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உழவனுக்கு ஃபார்மர்ஸ்க்கு வந்து உரங்களாக அமைஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த லேண்டில். சரியா? அப்போ வந்து அவங்க ஈஸி தானே, இப்போ கஷ்டப்பட்டு ஃபர்டிலைசர்ஸ் உரம் வைக்கிறத விட மண்புழு இருக்கிற வேஸ்ட் நான் வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து தட்டிக்கலாம் அப்படின்னு நம்ம பெஸ்ட்டாக இருக்கும், நல்ல விளைச்சல் இருக்கும், நல்ல பயங்கரமாக இருக்கும். ஃபர்டிலைசரில் கெமிக்கல்ஸ் இருக்கும், ஆனால் கெமிக்கல்ஸும் இருக்காது, இப்போ பக்காவாக இருக்கும். அதனால என்ன சொல்கிறாங்க, ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுது, சாயில் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுது, அப்புறம் பிளான்ட் ஹெல்த் மெயின்டைன் பண்ணுது, எல்லாம் பண்ணுறது காரணம் யார்? இந்த எர்த்வார்ம் தான். அதனால் அதுக்கு பேர் என்னது? உழவனின் நண்பன், ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு டூயினை பாக்ஸே கொடுத்துருக்காங்க, பார்த்து நீட்டாக மைண்டில் சொல்லுங்க, மறந்துடக்கூடாது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அடுத்த பாக்ஸ் பாருங்க. 1824 சரியா, யார் வந்து சிமெண்ட்டை கண்டுபிடிச்சாங்க? போர்ட்லாண்ட் சிமெண்ட் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் ஆஸ்பிரின் அப்படின்னு பர்சன் கண்டுபிடிச்சிருப்பாரு. எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பேர்னிங் ஃபைன் கிரவுண்ட் சாக்கும் அப்புறம் கிளே ரெண்டையும் வந்து பேர்ன் பண்ணுறாரு. ஒரு கிளீன், ஒரு என்ன சொல்ல, ஒரு பாத்திரம் வச்சுக்கோமே, அந்த ஒரு இதில் வச்சு இந்த க்ளீன் வச்சு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து பேர்ன் பண்ணார். பேர்ன் பண்ணுறதுனால கிடைக்கிறது என்னது? அந்த போர்ட்லாண்ட் சிமெண்ட். ஓகேவா? அந்த பண்ணா பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் போர்ட்லாண்ட் சிமெண்ட். எதுக்கு இந்த போர்ட்லாண்ட் அப்படின்னு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டுபிடிச்சாங்க தான், போர்ட்லாண்டில் வச்சு இங்கிலாந்து போர்ட்லாண்ட் கண்டுபிடிச்சிப்பாரு, அதனால அது பேர் போர்ட்லாண்ட் சிமெண்ட். ஓகேவா? அந்த மண்ணில் இருக்கல ஹை குவாலிட்டி புல்லிங் ஸ்டோன்ஸ் அது எல்லாமே எங்கே கிடச்சிருக்கு? அந்த போர்ட்லாண்ட் கிடச்சனால பேர் என்ன? போர்ட்லாண்ட் சிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக சாக்கையும் நீங்கள் கிளேயும் நீங்கள் பேர்ன் பண்ணால் கிடைக்க சிமெண்ட் தான், பட் ஏன் போர்ட்லாண்ட் சிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் அது எடுக்கப்பட்ட இடங்கள் போர்ட்லாண்டில், அதனால பேர் வந்து போர்ட்லாண்ட் சிமெண்ட். தமிழையும் சேம் கண்டென்ட் தான், ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த பாருங்க, டைப்ஸ் ஆஃப் எக்கோ சிஸ்டம், சூழ்நிலை மண்டலத்தின் வகைகள் கொடுக்குறாங்க. அப்படி பார்க்குறதா ரீட் பண்ணா இருக்குது. சரியா? ரெண்டாக பிரிக்கலாம், நேச்சுரல் எக்கோ சிஸ்டம், ஆர்டிஃபிஷியல் எக்கோ சிஸ்டம். இயற்கை சூழ்நிலை மண்டலம் அல்லது இன்னொன்று வந்து செயற்கை சூழ்நிலை மண்டலம். நேச்சுரல்னு சொல்லும்போது ரெண்டாக பிரிக்கலாம், டெரஸ்ட்ரியல் நிலவல்லத்தில் வாழக்கூடியது, செகண்டு தண்ணில் வாழக்கூடியது அக்வாட்டிக். ஓகேவா? நிலத்தில் உள்ள ஃபாரஸ்ட் எடுத்துக்கலாம், அக்வாட்டிக் வந்து பாண்டு, சி, குளம் எடுத்துக்கலாம். சரியா? ஆர்டிஃபிஷியல் சொல்லி நீங்களும் அமைக்கக்கூடியது, அது டெரஸ்ட்ரியலாக இருக்கலாம் அல்லது அக்வாட்டிக்காக இருக்கலாம். டெரஸ்ட்ரியல்னா கார்டன் லேண்டு, அக்வாட்டிக்னா வாட்டர் அக்வாரியம் எடுத்து நீங்கள் அமைக்கக்கூடிய பாண்டு அதே அமைக்கக்கூடியது, ஆர்டிஃபிஷியல் நீங்கள் அமைக்கக்கூடியது. சரியா? அடுத்தது காம்பனன்ட்ஸ் ஆஃப் எக்கோ சிஸ்டம். காம்பனன்ட்ஸ் 2 காம்பனன்ட் இருக்கும், ஒன்று பயோட்டிக் காம்பனன்ட் சொல்லுவாங்க, இன்னொன்று ஏபயோட்டிக்னு சொல்லுவாங்க. பயோட்டிக் சொல்லும்போது என்ன இருக்கும்? லிவிங் காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஏபயோட்டிக்னா நான் லிவிங் காம்பனன்ட்ஸ் இருக்கும். அந்த நான் லிவிங்கில் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் இயற்பியல் காரணிகள், அப்புறம் எண்டபிக் ஃபேக்டர்ஸ் சரியா, மண் சார்ந்த காரணிகள். பேரில் இருக்குது. ஃபிசிக்கல்னா லைட், டெம்பரேச்சர், விண்ட், ஹியூமிடிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் கவர் ஆயிரும். அதே நேரத்தில் எண்டபிக் ஃபேக்டர்ஸ் மண் சார்ந்த காரணிகள் அப்படின்னு சொல்லும்போது மண் தான். ஸோ தண்ணீர் கூட மண், தண்ணீர் கூட ஏர், தண்ணீர் இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர், மண்ணில் உள்ள ஈரப்பதம் சரியா, எல்லாமே என்ன உங்களுக்கு மண் சார்ந்த காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸி, இது கஷ்டங்களை ஸ்டார்ட் தான் பெருசாக போட்டுருக்கோம், பட் என்ன உண்மை கிடையாது, ரீட் பண்ணி பார்த்துக்குவோம். சரியா? அடுத்து பாருங்கள், அக்வேரியம் நீர்வாழ் காட்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்வேரியம் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபிஷ்ஷை வந்து ஒரு கிரியேட்டிவாக வச்சிருக்குது. சரியா? ஃபிஷ்ஷாக கலெக்டிவாக கிரியேட்டிவாக வச்சிருக்கிற என்னன்னு சொல்லுவாங்க, அக்வேரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸ்மால் டேங்காக இருக்கலாம், அல்லது லார்ஜ் புல்டிங்கில் இருக்கலாம், அல்லது சின்ன பெரிய டேங்கில் இருக்கலாம். இதனாலும் சரி, ஃபிஷ்ஷோடைய கலெக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, அக்வேரியம் அப்படின்னு சொல்லுவாங்க, நீர் வாழ் காட்சியகம். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு டெரையம் அப்படின்னு இருக்கு. டெரையம் நிலவாழ் காட்சியகம். இது வந்து அது அக்வேரியம்னா ஃபிஷ்ஷு வாட்டர்,
அது டெரேரியம் சொல்லும்போது லேண்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ், சரியா, டெரஸ்ட் அனிமல்ஸாக இருக்கலாம், பிளான்ஸாக இருக்கலாம், அதை வந்து பாதுகாத்து ஒரு சாம்பிளுக்கு வச்சிருப்பாங்க, சரியா, கலெக்டிவ் வச்சிருப்பாங்க. அதை என்னன்னு சொல்லுவாங்க, டெரேரியம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா. எல்லாமே கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருக்கும். எப்படி அவங்க நேச்சுரலாக இருந்துகிட்டு இருக்கும். வெளியே வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு என்ன சொல்லலாம், எலிஃபென்ட் எடுத்து வச்சுமே, எலிஃபென்ட் இருக்கு அப்படின்னா எலிஃபென்ட் வந்து அது வெளியே எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோ அதே சுச்சுவேஷன்ஸ் அதே கண்டிஷன்ஸ் அவங்க ஃப்ரேம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து நேச்சுரலாக என்ன பண்ணுவாங்க, இருக்கக்கூடிய என்வரன்மெண்ட்டை இவங்க ஆர்டிஃபிஷியலாக ஃப்ரேம் பண்ணி அதில் அவங்க என்ன பண்ணிப்பாங்க, அந்த எலிஃபெண்ட்டை எக்ஸாம்பிள் எலிஃபெண்ட், சரியா, அதில் வந்து வளர்த்துட்டு இருப்பாங்க. அதான் டெரேரியம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அக்வேரியம் அப்படின்னு டெரேரியம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கலெக்டிவாக இருக்கும். சேம் டைம் டெக்கரேஷன் பர்பஸ் என்ன பண்ணீங்க வந்து அக்வேரியம்ஸ் அவன் டெரேரியம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கல்யாணம் இருக்குமே, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஃப்ரெண்டில் ஒரு மீன் டேங்க் வச்சு அதில் கலர் கலர் ஃபிஷஸ் போடும்போது மக்கள் பரவாயில்ல ஃபிஷஸ் இருக்கே நல்லா இருக்கேன். ஸோ ஒரு டெக்கரேட்டிவ் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ண மாதிரி அது அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த பிக்சர் உங்களுக்கு தெரியும், அழகாக இருக்கா. ஸோ தண்ணிக்குள்ளே அந்த மரங்கள், சிப்பிகள், பாறை எல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இதெல்லாம் ஃபிஷஸ்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், சரியா. ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க, சரியா. அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு கிரியேட்டிவ் ரீயூஸ், படைப்பாக்க மறுபயன்பாடு. ஸோ பேரில் இருக்குது, நம்ம பாக்ஸ் போட்டு கொடுத்தாலையா, அதான் இம்பார்ட்டன்ட், சரியா. அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும், சரியா. நமக்கு தேவையில்லாத பொருட்கள், சரி, தேவையில்லாத பொருட்களை நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாற்றுனீங்கன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, கிரியேட்டிவ் ரீயூஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டயர் இருக்குல்லையா, டயரை என்ன பண்ணீங்க, சேரை மாற்றிருக்கீங்க. அப்போ ஏதாச்சும் நீங்கள் பார்த்து ஏதாச்சும் பொருள் வாங்கும்போது அந்த ஒரு பாட்டில் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் என்ன பண்ணீங்க, பென் ஸ்டாண்டாக மாற்றுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட்டுன்னு சொல்லி பொருளை நீங்கள் வந்து யூசேஜை மாற்றுறீங்க பார்த்தீங்களா, அதை என்னென்னு சொல்லுவாங்க, கிரியேட்டிவ் ரீயூஸ். ரீயூஸ்னால் திருப்பி யூஸ் பண்ணது, அது கிரியேட்டிவ் யூஸ் பண்ணணும். ஒரு சில பேர் சேரை யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் என்ன பண்ணலாம், அந்த டயரை கட் பண்ணி செருப்பை கூட யூஸ் பண்ணலாம், செருப்பு மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், டயரை கட் பண்ணி செருப்பு மாற்றிக்கலாம். அல்லது நிறையா இருக்குது, நம்ம ஒவ்வொருத்தவங்க மைண்டை பொறுத்து. சரி, பென் ஸ்டாண்ட் வைக்கிறீங்களா, அந்த பென் ஸ்டாண்ட் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து அங்கங்கே அந்த கேப் விட்டு ரப்பருக்கு தனியாக ஒரு லேயர் வைக்கலாம். அந்த ஓட்டை போட்டலாம் இல்லையா, இல்லை ஓட்டா கூட போட்டு அது ஒரு சின்ன ஒரு பிளேட் உள்ள வச்சு ரப்பர் ஸ்டாண்ட் வெளியே இருக்குமா வச்சுக்கலாம். ஸோ ஒரு கிரியேட்டிவாக யூஸ் பண்ணுறது தான், சரியா. அப்படி இங்கே தொங்க போட்டுக்கலாம், கேட்டு தொங்க போட்டுக்கலாம், அது ஒவ்வொருத்தவங்க பொறுத்து. அதான் கிரியேட்டிவ் ரீயூஸ், படைப்பாக்க மறுபயன்பாடு, சரியா. நியூ மெட்டீரியல் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க ஃபார் பெட்டர் குவாலிட்டி, சரியா. ஓகே, அடுத்து பாருங்கள். ஸோ ஹவு மச் வேஸ்ட் வந்து வேர்ல்டு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு, சரியா. இங்கே இங்கிலீஷில் இருக்குது, அடுத்து தமிழில் இருக்கும், பார்த்துக்குவோம், சரியா. இது பார்க்க தான் பாக்ஸ் பெருசு, பட் ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஸோ நம்ம இந்தியா பொறுத்தவரை பெர் டே வந்து பெர் பர்சன் வந்து எவ்வளோ வேஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஆவரேஜ், சரியா. ஸோ எல்லாரும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, டக்குனு சார் பேபி பிடிச்சா வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும் கூடாது. ஆவரேஜாக பெர் பர்சன் வந்து நம்ம இந்தியாவில் வந்து 0.45 kg வேஸ்ட் வந்து எவ்ரிடே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்தியாவில். அப்படி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக ஒரு டேல எடுத்து பார்த்தீங்கன்னா 532 மில்லியன் கிலோ சாயில் வேஸ்ட் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஓகே, பெர் டே வந்து 0.45 எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேக்கு வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வந்து 532 மில்லியன் கிலோஸ் சாலிட் வேஸ்ட் வந்து வந்துகிட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கென்யா எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு பெர் டே, சரியா. 0.45 kg இந்தியா, 0.63 சைனா, 1.69 ஜெர்மனி, மேக்ஸிமம் USA 2.58, சரியா. ஈஸி தான், பார்த்து படிச்சுக்கோங்க. சமைச்சு புக்கு தேவை ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு புக்குன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா புக்கும் இதில் எல்லாம் பப்ளிஷ் பண்ணுவோம், எல்லா புக்கும் வியூ கொடுத்துருவோம், பாருங்கள், பார்த்து பிடிச்ச புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எல்லா புக்குமே உங்களுக்கு MCQ ஃபார்மேட்டில் புக் அமைஞ்சிருக்கும். TNPSC பாயிண்ட் ஆஃப் வியூ, TNPSC கேட்குற மாதிரி சாய்ஸ் கொடுத்து ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு PDF தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற PDF தேவைப்பட்டுச்சுன்னா லிங்க் கொடுத்துருக்கேன், அதாவது டிஸ்பிளே 3 PDF, சரியா. அந்த டூயின பாக்ஸாக இருக்கலாம் அல்லது புக் ஆப்ஷனாக இருக்கலாம், அதுக்கான PDF தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் PDF பண்ணணும் லிங்க் இருக்கும், சரியா. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு PDF டவுன்லோட் ஆகிடும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரியா. அடுத்த பாக்ஸ் பாருங்கள், இது தமிழ் பாக்ஸ், சரியா. சேம் தான், இந்த வேல்யூவும் இதுவும் நீங்கள் படித்தா போதுமானது, சரியா. அடுத்த பாருங்கள், இதுவும் தெரிஞ்சுக்கோங்க, சரியா. இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, வேர்ல்டு வைஸ், அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மேபி தேவைப்படலாம். அடுத்து பாருங்கள், இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் இன் வேர்ல்டு. உலகத்திலே பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதையும் வெஜிடபிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலையும் செகண்ட் பிளேஸ் இருக்குது. இது இப்போதைக்கு செகண்டு, நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறவங்க ரிஃபர் பண்ணிக்கணும், சரியா. செகண்ட் யார் இருக்காங்க, செகண்ட் போகக்கூடாது. இந்தியா வந்து இந்த ஃபுட்டு வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணல எத்தனை பிளேஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு யார் இருக்கா அப்படிங்கிறது எக்ஸாம் போகிறவங்க தெரிஞ்சு. இப்போ நீங்கள் பார்த்து வேஸ்ட்டு, இப்போதைக்கு நாளைக்கு எக்ஸாம்னா இது ஓகே, ஓகேவா. செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப்னா ஓகே, இன்னைக்கு டேட்டில் சொல்கிறேன், ஓகேவா. பட் அதே நேரத்தில் நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ண நேரத்தில் சொல்கிறேன், பப்ளிஷ் பண்ண நேரத்தில் கரெக்டாக இருக்குது, ஓகே. அந்த டேட்டை பார்த்துக்கோங்க. பப்ளிஷ் பண்ண டயத்தில் இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இதே நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கலாம், அதில் 6 மாதம் கழிச்சு பார்க்கலாம், பார்க்கும்போது டேட்டா மாறி இருக்கும். நீ கரண்ட் பஸ்ஸில் அப்டேட் பண்ணி பார்த்துக்கணும், சரியா. ஃபஸ்ட்டு யார் இருக்காங்க, இந்தியா எத்தனாவது பொசிஷன் இருந்துன்னு செக் பண்ணி பார்த்துக்கணும், சரியா. இப்போதைக்கு செகண்டு ப்ரொடியூசர் யார், இந்தியா. அடுத்து பாருங்கள், வேர்ல்டு ஃபுட்டு டே, சரி. வேர்ல்டு
ஃபுட் டே, உலக உணவு தினம். எனக்குன்னா October 16 சொன்ன பார்த்தீங்களா? கண்டிப்பாக டேஸ் வச்சு கொஸ்டின்ஸ் வாய்ப்புகள் இருக்குது. அந்த சயின்ஸ் ரிலேட்டாக போகும்போது கண்டிப்பாக ஒரு 30 டேட் தான் இருக்குது புக்கில். நீட்டாக தனிப்பட்ட முறையில் எழுதி வச்சு படிச்சுக்கோங்க, சரியா? ஸோ எதுக்கு இது கொண்டாட பார்த்தீங்கன்னா, ஏமா செலிப்ரேஷன் எதுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது பசி இருப்பாங்க பார்த்தீங்களா, ஹங்கரில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து ஹங்கர்லாம் ஆக்கணும், சரி, அதை பாதுகாக்கணும். சேம் டைம் ஃபுட்டை வந்து செக்யூரிட்டியாக கொடுக்கணும், ஃபுட் செக்யூரிட்டி, எல்லாத்துக்கும் ஒழுங்கான ஊட்டச்சத்து நியூட்ரின்ஸ் போய் சேரணும் அப்படிங்கிற கான்செப்டில் ஆரம்பிக்கப்பட்ட டே வந்து வேர்ல்டு ஃபுட் டே, சரியா? ஸோ எல்லா வருஷம் பார்த்தீங்கன்னா யார் இதை ஒன்றா செலிப்ரேட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா FAO, சரியா? ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஆஃப் UN, சரியா? யுனைடெட் நேஷன்ஸுக்கு கூடிய FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் செலிப்ரேட் பண்ணுவாங்க. சேம் டைம் வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா தீம் லான்ச் பண்ணுவாங்க. எல்லா வருஷமும் ஒரு தீம் இருக்கும். என்ன தீம் அப்படிங்கிற எக்ஸாம் போகிற முன்னாடி எந்த வருஷம் எக்ஸாம் போகிறீங்களோ அந்த வருஷத்தில் என்ன தீம் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற செக் பண்ணி பார்த்து எக்ஸாமுக்கு போங்க, ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பாக்ஸ்லையும் தமிழ் சேம் தான், சரியா? தமிழ் சேம் தான், ஒவ்வொரு பாக்ஸ்லையும் கண்டிப்பாக கண்டென்ட் இருக்கும், பார்த்து படிச்சுக்கணும், சரியா? ஓகே, ஸோ ஒவ்வொரு வீடியோவும் இப்போ 10 பார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், அவங்க வந்து ஷேர் பண்ணுங்கள். சமைச்சு புக்கு ஏதாச்சும் புக்கு தான் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, PDF பண்ணுற லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது பிடிச்சினாங்க இப்படி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா பை, டேக் கேர்.